ஸோ வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பியூர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7 ஓகேங்களா. ஸோ 7 மணிக்கு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 35 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாகவும், எஸ்எப்பி 500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து 185 பாயிண்ட்ஸும், தென் அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 43 பாயிண்ட் பாசிட்டிவாகவும் கட்டுது. ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். பட் மீதி எல்லாமே பாருங்கள் அப்சல்யூட்லி ஃப்ளாட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணோம், ஆனால் இது எல்லாமே இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது, அதனால ஏன் வச்சுக்கோங்க. ஸோ இது மார்க்கெட்டோட கண்டிஷன், குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. தென் அடுத்தது ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா ஏடிஆரில் ஃப்ளாட்டாக இருக்குது ஓகேங்களா. ஆக்சிஸ் பேங்க்கோட ஃப்ளாட்டாக இருக்குது. ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.58% நெகட்டிவாக இருக்குது. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி 1% நெகட்டிவாக இருக்குது. ஐசிசி 0.35% நெகட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து ஐசிசி வந்து 0.35% பாசிட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து 0.18% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. தென் அடுத்தது இப்போது எஃப்ஐஐ டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ ஓவராலாக ஓகேங்களா. ஸோ 2464 கோடி செல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன டேட்டாஸ் பார்த்தீங்க, உங்களுக்கு தேவையான டேட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் அதே போல் டிஐஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1516 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. பட் ஆனால் ஓவராலாக மார்க்கெட் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பையிங் மூட்ல இல்லவே இல்லை, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. தென் அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அது செல்லிங் சைட்லேயே தான் இருந்துச்சு, ஒன் சைட் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. நான் எண்ட் ஆஃப் டேல கூட கொஞ்சம் ரெக்கவர் ஆகும்னு பார்த்தா, பட் அது கூட பண்ணலை. அதுதான் மார்க்கெட்டோட கண்டிஷனாக இருந்தது. இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போ வந்து புட் சைடில் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத அது எல்லாத்துக்கும் தெரியும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், எண்ட் ஆஃப் டே வரைக்குமே அது ஜஸ்ட்டு அது பேரிஷ் மொமெண்ட்டாக மட்டும்தான் கொடுத்தது ஓகேங்களா. ஸோ அப்படியே ஃபாலாக தான் இருந்தது. தென் சப்போர்ட் எடுத்து தென் அதுக்கப்புறம் பை பண்ணிச்சு. தென் எகெயின் இதை பிரேக் பண்ணியிருந்தா மார்க்கெட் எகெயின் வந்து அது இந்த ஜோனுக்கு போயிருக்கணும் 506. பட் நேற்று போக முடியல. பட் இப்போ அந்த கேப் அப் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எகெயின் ரிஜெக்ஷன் ஆகிட்டு தென் மேல் கொண்டு கீழ் கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்காக தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா தென் எகெயின் இங்கே பாருங்கள் நிஃப்டி வந்து இந்த 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 கேண்டில் உடைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் இந்த கேண்டில் உடைச்சிச்சுன்னா தென் எகெயின் இட்ஸ் குட் ஃபாலாக இருக்க போகுது ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட் ஓகேங்களா. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி இங்கே போய் ரிஜெக்ட் ஆனது தான் எகெயின் ஃபால் ஆச்சு. தென் இந்த இடத்த உடைக்கிறானா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது 23,200 அதை உடச்சுன்னா எகெயின் ஃபாலாக தான் இருக்க போகுது. அது 23,200 உடச்சுன்னா 22,944 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இந்த ஜோன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இது நிஃப்டியோட கண்டிஷனு டெக்னிக்கலாக பார்க்கும்போது. பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவன் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணுறதா ரெடியாக இருக்குது ஓகேங்களா. அவன் மந்த்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கான். தென் சான்சஸ் ஆஃப் மறுபடியும் அவன் மேலே தான் போக ட்ரை பண்ணுறான். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடுக்கு தான் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அதிகபட்ச ரெசிஸ்டன்ஸாக எது இருக்கு போதுன்னா 50,612 ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் மேலே. அதே போல் நான் சொன்னேன் அங்கே ஒரு டோஜி இருக்குன்னு சொன்னேன். பட் ஆனால் இங்கே இந்த எஸ்டர்டேவோட டோஜியவே கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. எஸ்டர்டேல பிரேக் பண்ணுதுன்னா தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபாலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சான்சஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து 48,700 கூட போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா, கீழே வந்ததுங்கிற பட்சத்தில். இல்லை மார்க்கெட் சைட்வேஸில் கூட வெயிட் பண்ணலாம் மந்த்லி உடைக்க முடியாமல் ஓகேங்களா. ஸோ இதுதான் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ டேட்டா வைஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீக்லி ஆப்ஷன் இருக்குது, பேங்க் நிஃப்டி மந்த்லி ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீக்லி ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கால் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது ஓகேங்களா. அதில் கான்ட்ராக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.22 crore கான்ட்ராக்ட் அதில் இருக்குது. தென் அது வந்து கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது ஃபாலோட் பை என்னன்னா 24,500 தென் 23,700 ஓகேங்களா. அதில் மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000 ஓகேங்களா, 24,000 தென் அது ஃபாலோட் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,700 24,100 ஓகேங்களா. அதில் கான்ட்ராக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 34 லட்சம், இதில் 33 லட்சம் அப்படிங்கிற மாதிரி. அன்வைண்டிங் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,450 ஓகேங்களா. கான்ட்ராக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 70,000. அதே போல் அடுத்தது 22,750 22,700 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸு, அதாவது ஆப்ஷன் டேட்டா எவ்வளோ இருக்குது, கால் ஆப்ஷன் டேட்டா அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதே போல் கால் ஆப்ஷன் பார்த்தது படி நம்ம இப்போ புட் ஆப்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,500 ஓகேங்களா கீயாக இருக்க போது
தென் அது சப்போர்ட்டாக இருக்க போகுது. தென் அதில் 77 லட்சமாக இருக்க போகுது. ஓகேங்களா, 77 லட்சம் கான்ட்ராக்ட் சைஸ் அதில் இருக்குது. தென் அதில் அடுத்தடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,800 அதில் 54 லட்சமும், 22,700 அதில் 53 லட்சமும் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து சப்போர்ட்டில். புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸு, 27 லட்சமும், அது ஃபாலோட் பை 22,800 அண்ட் 23,400 அதில் வந்து 18 லட்சமும் 13 லட்சமும் இருக்குது. அதே மாதிரி புட்டில் அன்வைண்டிங் பார்த்தீங்கன்னா 23,500, தென் 23,200, 23,600. ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடியது புட்டில் அன்வைண்டிங்காக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இது வந்து வீக்லி ஆப்ஷனாக இருந்ததுனால நிஃப்டி பார்த்தோம். இதே வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன, அது வந்து மந்த்லி இல்லையா, ஸோ அதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக என்ன இருக்குன்னா 52,000, ஓகேங்களா, அதில் 18 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. அடுத்தடுத்து ஃபாலோட் பை 51,000, 50,000 இருக்குது. ஓகேங்களா, அதில் மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இருக்குது. அதில் 1.82 லேக்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குது. அதை ஃபாலோட் பை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 51,500, தென் அதுக்கப்புறம் 50,100 இருக்குது. அதில் அன்வைண்டிங் இருக்கு இல்லையா, அன்வைண்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்கிறது 48,500. அது கான்ட்ராக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 26,250 தான். ஃபாலோட் பை 50,400, 49,000. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா 49,000. ஓகேங்களா, அதில் கான்ட்ராக்ட் சைஸ் 13 லட்சம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து ஃபாலோட் பை 50,000. ஓகேங்களா, அப்புறம் 48,500. சரிங்களா, புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்கிறதுல என்னன்னா 49,800 ஃபாலோட் பை 50,000, தென் 49,500. அதில் மேக்ஸிமம் அன்வைண்டிங் இருக்கும் இல்லையா, அன்வைண்டிங் வந்து 49,000, தென் அதுக்கப்புறம் 50,500, 50,400 இருக்குது. ஓகேங்களா, அதோட கான்ட்ராக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 76,950, அதுக்கப்புறம் 29,970. ஓகேங்களா, ஸோ இது வந்து பொசிஷன்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் டேட்டா பார்த்துருக்கோம். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புட் கால் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஓகேங்களா, ட்ராப் டு 0.07. ஓகேங்களா, அதாவது ப்ரீவியஸ் செஷனை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது 0.7லேருந்து 1 அப்படி இருக்கிற பட்சத்தில் மீன்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் செல்லிங் மோர் புட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, செல் மோர் புட் ஆப்ஷன் தென் கால் ஆப்ஷன் விச் ஜென்ரலி இண்டிகேட் த புல்லிஷ் சென்டிமெண்ட் இந்த மார்க்கெட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா இது வந்து ஒரு பை அண்ட் டிப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா. ஓகேவா, ஃபால்ஸ் ஃப்ரம் 0.7 ஆர் 0.5க்கு கீழே போயிடுச்சுன்னா கால் இஸ் ஹையர் தென் செல்லிங் இன் புட்ஸு. ஓகேங்களா, ஸோ எதை செல் பண்ணுறோம் எதை பை பண்ணுறோம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் எல்லாத்தோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நேற்று மார்க்கெட் விழுந்திருக்கு, இன்றைக்கி மார்க்கெட் ஃபர்தராக போகுமா அப்படிங்கிறதான் மார்க்கெட்டோட வியூவாக இருக்கும் எல்லாத்தோடதும். ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட்டு அதை கொடுக்காது. ஓகே, லாங் பில்டப்பில் இருக்கக்கூடிய சம் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஜர் பெயிண்ட்ஸு, எஸ்கார்ட்ஸு, விப்ரோ, ஐசிஐசிஐ பேங்க்கு. ஓகேங்களா, ஐசிஐசிஐ பேங்க்கு, விப்ரோ, எஸ்கார்டு, டாடா கன்சியூமர்ஸ், பெல்லு, டிசிஎஸ், கோட்டக்கு, ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் காட்டுது. தென் அதே போல் அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டு இருக்குது எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சாம்பல் ஃபெர்டிலைசரு. ஓகேங்களா, அபாட் இந்தியா, தென் ஜேகே சிமெண்ட்ஸு, நவீன் ஃப்ளோரு. ஓகேங்களா, லாரஸ் லேபு, நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த பொசிஷன் எடுக்கிறீங்க, இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா எந்த டைரெக்ஷன் ஆஃப் ட்ரேடு போடணும், அப்போ நம்ம வெயிட் பண்ணுறது எந்த டைரெக்ஷனுக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, ஃபாலிங் ப்ரைஸில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டெல்லி, நான் ஜென்ரலாக சொல்லுவேன் டெல்லி வெரின்னு. ஸோ அது ஆயிலு. ஓகேங்களா, அடுத்து விபிஎல், மேக்ஸ்வெல் காரு, ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று 5% ஆல்மோஸ்ட் ஃபால் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, அதானி கிரீனு, என்பிசிசி, எம்ஃபாசிஸு. ஓகேங்களா, ஃபாலின் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா, இந்தியா மார்ட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹெச்சிஎல் டெக்கு, டெக்கம்மு, ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸு, யூபிஎல். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஷார்ட் கவரிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, 10 ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். நீங்கள் எந்த டைரெக்ஷன் ஆஃப் வியூக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. ஓகேங்களா, அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் படி எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, இண்டிகோ, இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டெக்கம்மு, பவர் கிரிட், ஏஷியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, கிராம்டன், மாருதி இருக்குது. ஓகேங்களா,
தென் அதே போல் நேற்று அதாவது நீங்கள் ஒரு வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் எல்லாமே பார்த்துட்டு தான் ஒரு ஆப்ஷனில் நீங்கள் போனாலும் சரி, இல்லை கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணாலும் சரி, இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேற்று டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க், பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா. ஓகேங்களா, இந்த பிரிட்டானியாங்கிறது எங்கே வந்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனில் நம்ம வெயிட் பண்ணி அந்த டைரக்ஷனுக்காக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுக்காக எடுத்தவொன்னே பையும் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி கரெக்டான அவன் சப்போர்ட் எடுத்துருக்கான மறுபடியும் அந்த டேயில் அப்படின்னு பார்த்து தான் எடுக்கணும். அதுதான் முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா, கன்சியூமர், ஹெச்எல் டெக், டெக்கமு, விப்ரோ, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, ஐசிஐசி, டிசிஎஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, அதில் லூசர் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே நான் ஷார்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு லூசர் சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெண்ட் வந்து 5% விழுந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ட்ரெண்ட், பவர் கிரிட், டாடா ஸ்டீலு, டைட்டனு, ஓஎன்ஜிசி, பஜாஜ் ஃபினான்ஸு, ஸோ எம்என்டம். ஸோ நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வைஸ் படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் பிகினிங்காக எது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸில் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான், முக்கியமான ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியல, ரிஜெக்ட் ஆகிருக்கு, தென் அப்புறம் அங்கேருந்து கீழே வருது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ முற்றிலும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பிவோட் தமிழ் பாலாஜி. நன்றி நண்பர்களே.